டூடு டிவி. ஒரு டவுன்ல டாக்ஸி டிரைவர்ஸோட ஒரு பெரிய கும்பல் இருந்துச்சு. வேற வேற ஊருங்கள்ல இருந்து அவங்கவுங்க குடும்பத்தோட கஷ்டத்துக்காக எல்லாரும் இங்க வந்து வேலை பார்த்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பம் போல அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சுதீப் அப்படிங்கிற டிரைவர் கூட ரோட்ல இருந்த சில பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அவனை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஹரிஷ் அங்க வந்தான். அங்க இருந்தவங்க கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தினான். நான் இங்கே புதுசாக வந்திருக்கேன் தம்பி. இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியலை. நல்ல வேலை நீ என்னை காப்பாற்றிட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலை. அட, இங்கே எல்லாருமே பொழப்பை திட்டி தான் வராங்க. ஏதாவது சம்பாதிக்கணுங்கிற கனவுல வராங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கலைன்னா வேற யார் வருவா? நன்றிலாம் சொல்லாதீங்க. எப்போ உதவினாலும் உரிமையோடு கேளுங்க. இந்த ஊரில் நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக தானே வாழுறோம். அப்போல இருந்து 2 பேரும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. அப்படி பார்க்க முடியலன்னா போன்ல பேசிப்பாங்க. ஒரு தடவை ஹரிஷ் எந்த அளவுக்கு பிஸியா இருந்தானா அவன் இது வரைக்கும் சுதீப்பை பார்க்கல, பேசவும் இல்லை. ஒரு நாள் ஹரிஷ் கஸ்டமரை வீட்டில் விட்டுட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு சுதீப்போட ஞாபகம் வந்துச்சு. சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பேசலாம்னு நினைச்சான். சரி, பேசி ரொம்ப நாள் ஆகுது. இந்த நீளமான பாதையும் பேசிக்கிட்டு இருந்தா முடிஞ்சிடும். எப்படியும் வீட்டுல ஆள் இல்ல, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அங்கேயே தூங்கிடலாம். சுதீப், எங்க இருக்கீங்க? அடே ஹரிஷ் தம்பி, நான் வீட்டில் தான் இருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு. ஆமாம், நிஜமா அப்படிதான் இருக்கு. நீ ஒன்று பண்ணு, நேராக இங்கே வந்துடு. நான் இப்போ சமைச்சிட்டு இருக்கேன். நம்ம சேர்ந்து பேசிகிட்டே சாப்பிடணும். சரிப்பா, நாங்கள் வரேன். இங்கே கண்காட்சி நடக்குதுல்ல, அதனால நிறைய சவாரி, நிறைய பணம் பார்க்கலான்னு கொஞ்சம் நிறையவே சவாரி எடுத்து ரொம்ப களைச்சு போயிட்டேன். ஒழுங்காக தூங்க கூட இல்லை. நீ இப்போ எங்கே இருக்க? நீ வர எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லு. உனக்கு பிடிச்சதை சொல்லினா நான் அதை சமைச்சு வைக்கிறேன். நான் அந்த பழைய பங்களா ரோட்டில் இருக்கேன். வர்றதுக்கு எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். தம்பி, இந்த அர்த்தராத்திரியில் அந்த இடத்துல ஏன் போனேன்? இந்த வழியை கேட்டது ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் இந்த வழியாக நிறைய தடவை வந்திருக்கேன். என்ன பகலில் வந்திருக்கேன்? பகலில் ஒரு பிரச்சனையும் இல்லை தம்பி. அங்கே இருக்க பங்களாவை பார்க்க வர டூரிஸ்ட்னால அந்த இடமே ரொம்ப பிஸியாக வண்டிங்க போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஆனால் நைட்டில் இருட்டில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நான் உனக்கு எப்படி சொல்கிறது? நீ பார்த்து பத்திரமா வந்துடு. சொல்லுங்கள் நண்பா, அப்படி என்ன விஷயம்னு சொல்லுங்கள். ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? அது தம்பி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. வேகமாக வண்டியை ஓட்டிட்டு எப்படியாவது அங்கேருந்து சீக்கிரமாக வந்துடுங்க. அந்த வழியில் 2 தலை மோகினி பேய் இருக்குது. அது நிறைய பேரை கொலை செஞ்சுருக்கு. நைட்டில் அங்கே யாரும் வரதும் இல்லை, போகிறதும் இல்லை. அட என்னங்க, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? நீங்கள் கவலைப்படாதீங்க. நல்லா சமைச்சு வைங்க. நான் சீக்கிரமாக பத்திரமாக வந்துடுறேன். ஹரிஷ் போனை வச்சது யோசிக்க ஆரம்பிச்சான். உண்மையிலே இந்த இடத்துல பேய் இருக்குமா? அப்போ வேகமா காத்து வீச தொடங்குச்சு. திடீர்னு ஒரு பொண்ணு அவன் வண்டி முன்னாடி வந்து நின்றுச்சு. மேடம், நீங்கள் திடீர்னு எப்படி கார் முடி வந்தீங்க? ஏதாவது ஆயிருந்தா? மன்னிச்சிடுங்க அண்ணா, எதுவும் நடக்கலல்ல. இப்ப வாங்க போலாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காரோட பின் கதவை திறந்து சீட்ல வந்து உட்காந்துட்டா. மேடம், நீங்கள் யாரு மேடம்? என்கிட்ட கேட்காம எப்படி காருக்குள்ளே வந்தீங்க? ப்ளீஸ் கீழே இருந்தீங்க. ப்ளீஸ்ண்ணா, என்ன ஏர்போர்ட்ல விட்டுருங்க. என்னோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னோட டிரைவர் மெக்கானிக்கை கூட்டிட்டு வர போயிருக்கா. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இருட்டு வேற. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கண்ணை மூடிட்டான். திடீர்னு அவ சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சான். மேடம், ப்ளீஸ் கீழே இருந்தீங்க. ஆனா அந்த பொண்ணு அவன் பேச்ச கேட்கவே இல்லை. ஹரிஷ்க்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சது. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் அங்க யாருமே இல்லை. அவன் வண்டியை ரொம்ப ஸ்பீடா ஓட்டிக்கிட்டு இருந்தான். வண்டி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு வயசான தாத்தா கையை கட்டி வண்டியை நிறுத்தினாரு. எங்க வரைக்கும் போகணும்? ஏர்போர்ட் வரைக்கும் போகணும்.
சந்தோஷமா அவரை முன்னாடி சீட்ல உட்கார வச்சான். அதுக்கப்புறம் மனசுல யோசிச்சான், ஏதோ யாரோ கிடைச்சாங்களே, சந்தோஷம். கரெக்டான டைமுக்கு வந்தாங்க, இல்லைன்னா பயத்துல என் உயிர் போயிருக்கும். அந்த தாத்தா மறுபடியும் அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவளை பார்த்ததும் அவருக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அவரு ஹரிஷ் கிட்ட விசாரிச்சாரு. ஏ டிரைவர், யார் இந்த பொண்ணு? சார், இந்த பொண்ணு வண்டியில் ஏறினதுலேருந்து இப்படி தான் ஏதோ வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கா. நான் இவளை கீழே இறங்க சொன்னேன். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, என்னை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டுங்கன்னு சொல்லி கெஞ்சினா. ஒரு நிமிஷம் நீ வண்டியை நிறுத்து, நான் பேசி பார்க்குறேன். ஹரிஷ் அந்த பொண்ணை நினைச்சு இன்னும் பயந்துக்கிட்டே இருந்தான். அதனால அவன் வண்டியை நிறுத்தினான். அந்த தாத்தா முன் சீட்டில இருந்து எழுந்திருச்சு பின்னாடி போய் உக்காந்தாரு. அவரு அந்த பொண்ணோட காதுல ஏதோ சொன்னாரு. கண்ணை மூடி உக்காந்துருந்த அந்த பொண்ணு திடீர்னு கண்ணை திறந்தா. அவ ரொம்ப பதட்டமா பயந்து போயிருந்தா. அண்ணா, வண்டியை நிப்பாட்டுங்க, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன், என்னோட டிரைவர் இங்க வந்துருவாரு. நிஜமாவா? நிச்சயமா உங்களை இங்கே இறக்கி விடவா? அண்ணா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், என்னை இங்கேயே இறக்கிடுங்க. இதை கேட்டதும் ஹரிஷ் வண்டியை நிப்பாட்டினான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுச்சு. சார், நீங்கள் அந்த மேடம் கிட்ட அப்படி என்ன சொன்னீங்க? இவ்வளோ பயந்து நடுங்கி இறங்கிட்டாங்க. நான் முதல்ல இறங்க சொன்னேன், இறங்கவே இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துச்சு. அந்த நைட் நேரத்துல இந்த மாதிரி ஒரு அமைதி ஹரிஷை பயமுறுத்திக்கிட்டு இருந்துச்சு. சார், நீங்கள் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? அப்படி என்ன சொன்னீங்க அந்த மேடம் கிட்ட? அப்படி சொல்லி ஹரிஷ் பின்னாடி திரும்பி பார்த்தான். நான் சொன்னேன், நீ போயிடு, இல்லைனா இவன் கூட சேர்ந்து நீயும் செத்துடுவேன்னு. உன்னுடைய ரத்தத்தையும் குடிப்பேன்னு சொன்னேன். அதை கேட்டதும் அந்த பொண்ணு இங்கிருந்து ஓடிட்டான். இப்போ உன்னை யாரு காப்பாற்ற போறாங்க? அதுக்கப்புறம் அந்த தாத்தாவோட முகமும் மாற ஆரம்பிச்சது. அவருடைய பல் ராட்சசம் மாதிரி கூர்மையா இருந்துச்சு. முடியும் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அவருடைய விரல் நகங்கள் எல்லாம் வளர ஆரம்பிச்சது. கையில எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடனே இன்னொரு முகமும் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 தலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சது. இப்போ அந்த 2 தலைக்கு ஹரிஷ் பக்கத்தில். ஹரிஷ்க்கு அதை பார்த்தது உயிரே போன ஆயிடுச்சு. அந்த பேய் பின்னாடி சீட்டில் இருந்து முன்னாடி சீட்டுக்கு வந்து உட்காந்துக்குச்சு. அந்த பேய் முன்னாடி வந்ததும் அவன் வண்டியை உடனே நிப்பாட்டிட்டான். நான் ஒரு பொண்ணு மேலே கைதாக்கப்பட்டதுக்கு இனி எனக்கு ஒரு நிலையை கிடைக்கும். இப்போ அவ போய் என்னை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பான். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுடு. பைத்தியமானி, இப்போ நான் உன்னை விட்டுட்டேன், நான் பசியோடவே செத்து போயிடுவேன். இப்படி சொல்லி அதை நாக்க வெளியே நீட்டி அந்த பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பேயான மேலே இருந்து கீழே வைக்கப்பட்டுச்சு. இது வரைக்கும் நல்ல ஒரு மனுஷன் கதையை சாப்பிட்டதில்லைங்கிற மாதிரி அது இப்போ அவனை சுவைக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. நீ அதை சாப்பிடலாம், நீ சொன்னால் நானே உனக்கு அதை பிடிச்சி தரேன், ப்ளீஸ் என்னை விட்டுடு. மிருகங்களை சாப்பிட்டா எனக்கு சக்தி நிறைய கிடைக்காது. இந்த மிருகங்கள் மனிதர்களை பயமுறுத்துறது இல்லை, ஏன்னா இது என்னுடைய பகுதி. இந்த இடத்துக்கு யாரு வந்தாலும் அப்படி சொல்லி அந்த பேய் ஹரிஷை பிடிச்சி வண்டியை விட்டு வெளியே எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் அவனை துடிக்க கொன்று அவன் கழுத்தில் அதோட பல்ல வச்சு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவனுடைய மாமிசத்தை கொண்டுகிட்டு வச்சு ரத்தத்தையும் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சுதீப் நண்பனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். காலையில் வண்டிங்க வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. சுதீப் அவனுடைய வண்டியில் அந்த இடத்துக்கு போனான். போலீஸ்காரங்க வண்டியும் அதே இடத்துக்கு வந்துருந்துச்சு. அதுக்கு பதிலாக அவனுடைய எலும்புக்கூடு ரத்தக்கரையும் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துச்சு. வண்டியிலிருந்து ஹரிஷோட லைசன்ஸ் கிடைச்சிது.
அந்த மோகினிக்கு தன்னோட வேலையை காமிச்சிருக்கேன். இந்த வழியை பற்றி தெரிஞ்சு ஏன் வரணும் இங்கே ஹீரோ மாதிரி வர்றது அப்படி செத்து போகிறது. ஜனங்களோட நன்மைக்காக போலீஸ்காரங்க அந்த வழியை முழுசா மூடிட்டாங்க.